வல்லினம் மிகும் இடங்கள். வல்லின எழுத்துக்கள் இதெல்லாம் புள்ளியிட்ட காசா டா தா பா ர. இதுல டாவும் ராவும் தள்ளி புள்ளியிட்ட காசா தா பா இந்த 4 எழுத்தும் எந்த இடத்துல மிகுந்து வருதோ அங்க வந்து நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறதுக்கும் ஒரு வாக்கியத்தினுடைய பொருளை மாறாமல் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இந்த வல்லினம் மிகும் இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுது. இப்போ நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வந்து 12 இடங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம்ல பார்க்கலாம். எப்படின்னா இப்ப வந்து ஒருத்தங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாங்க, விசாரணைக்கு போறாங்க. அப்ப வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அதை வச்சுதான் நம்ம இப்ப ஷார்ட்கட் பண்றோம். விசாரணைக்கு போறவங்க அந்த இடத்துக்கு போலாம், இந்த இடத்துக்கு போலாம், எந்த இடத்துக்கு போலாம், அப்படி இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அப்போ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி. அடுத்தது அவங்க 24 மணி நேரமும் என்ன பண்ணுவாங்க, விசாரணை நடத்தலாம். அல்லது 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ விசாரணை நடத்தலாம். அது கூடவே 4 திசைக்கும் போய் விசாரணை நடத்தலாம். இப்ப இதை எல்லாமே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி இந்த வார்த்தைகள் வரும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு வல்லினம் மிகும். அடுத்து நான் என்ன சொன்னேன், 24 மணி நேரம் சொன்னேன். இதை வந்து நம்ம 2 பிரிச்சா 2ஆம் வேற்றுமை விரியிலையும் 4ஆம் வேற்றுமை விரியிலையும் நமக்கு வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை ஐ, 4ஆம் வேற்றுமை கு. இது வந்து வெளிப்படையா தெரியக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். அடுத்தது 8, 10 அந்த எண்ணு பெயர்களையும் வல்லினம் மிகும். 8 திக்கும் இத்து வரும், 10 பொம்மை இப்பு வரும். அடுத்தது பாருங்க எச்சம். எந்தெந்த எச்சத்துலதான், அதாவது விசாரணைக்கு போறாங்க, ஒரு சின்ன எச்சம் கிடைச்சா கூட அதை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வினை எச்சம் ஈல முடியக்கூடிய வினையெச்சம் எல்லாத்துலயும் வல்லினம் மிகும். ஊல முடியக்கூடிய வினையெச்சம் வல்லின எழுத்துக்களாக இருந்தால், வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்க வந்து வல்லினம் மிகும். அப்ப எதுக்காக கொடுத்திருக்கேன் அப்படின்னா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அங்கேயும் வல்லினம் மிகும். அடுத்தது ஊ கொடுத்திருக்கேன். இப்ப வந்து விசாரணையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடக்காம இருந்ததை உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்களா அல்லது நடந்ததை ஒரு உவமையோட சொல்லியிருக்காங்களா அதையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ உருவகம், உவமை தொகை இதுலயும் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு மரம். இதுல கடைசி எழுத்து இம்முன்னு வந்திருக்கு. இது பக்கத்துல சட்டம் அப்படின்னு வந்துனா இந்த இம் மறைந்து இச்சு வந்துடும். இந்த இம் வந்து கடைசியா வரக்கூடிய வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை வந்து சேரும் போதும் வல்லினம் மிகும். இந்த வீடியோல வல்லினம் மிகும் இடங்களுக்கு நான் எந்த எடுத்துக்காட்டுமே கொடுக்கல, எங்கெங்க வரும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். எடுத்துக்காட்டுகள் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.